இப்போ முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அசிட்டிக் அன்ஹைட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அசைலேஷன் நடக்கும். அந்த அமீன்ல அசைலேஷன் நடக்கும். டைரக்டா அவன் வந்து இப்போ நைட்ரஜன்ல ஆட் ஆயிடுவான். நைட்ரஜன்ல ஆட் ஆன கிட்டத்தட்ட ஏ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இது என்ன ஓடுது, ஏ எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல NH2 இருக்கான்ல, NH சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருவான். சரியா, கீழே அந்த CH3 as usual அப்படியே இருக்கும். இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்றான் அப்படின்னா, புரோமினேஷன் பண்றான். புரோமினேஷன் பண்ணும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேரா பொசிஷன்ல மட்டும் தான் சப்ஸ்டியூஷன் நடக்க முடியும். ஏன்னா இவன் வந்து பக்கத்துல இருக்க அந்த சி டபுள் பாண்ட் ஓ CH3 வந்து என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் வித்ரா பண்ணும். அது மட்டும் இல்லாம வித்ராயிங் தாண்டி எப்படி சொல்லலாம்னா ரெசனன்ஸ்ல இங்கேயும் இன்வால்வ் ஆகும். அப்போ கொடுக்குற அந்த டெண்டன்சி குறையும். மேல பார்ட் டைம் இருக்கிறதுனால கீழே வந்து டெண்டன்சி குறையும். அப்போ பேராவில் மட்டும்தான் நம்ம குரூப்பை உட்கார வைப்போம். ஆனா பேராவில் ஆல்ரெடி ஒரு ஃபெல்லோ இருக்கிறான். அப்ப எங்க உட்கார வைக்கலாம்? வேற வழி இல்லாம அகெயின் go for ஆர்த்தோ. NH சி டபுள் பாண்ட் ஓ CH3. இங்க CH3 ஆல்ரெடி இருக்கான். இங்க ஆர்த்தோல உங்களுக்கு பிஆர் உட்காந்துட்டான். இப்ப அடுத்து நம்ம சிரிஃபை ஐ மீன் என்ன சொல்றது, ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா இந்த குரூப் கிளீவ் ஆகி வெளியே ஓடிடுமா. ஓடின உடனே ப்ராடக்ட் வில் பி லைக் திஸ். NH2 இந்த இடத்துல பிஆர், இந்த இடத்துல உங்களுக்கு CH3 அம்புடுதே. ஸோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி ஆன்சர்.